17 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரிலிருந்து துபாய் வழியாக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியிருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக கடந்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்கா சென்றிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமானம் மூலமாக சென்னை திரும்பியிருக்கிறார். முதலமைச்சரின் 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் அமெரிக்க நாட்டின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உலகில் 18 முன்னணி நிறுவனங்களுடன் துபாய் அதேபோல 7,000 கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. மேலும் உலக அளவில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பும் விடுத்திருக்கிறார். தனது அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகாகோவில் இருந்து விமானம் மூலம் தமிழ்நாடு புறப்பட்டிருக்கிறார். அவரை அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாகமாக வழியனுப்பி வைத்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியிருக்கிறார். தொடர்ந்து விமான நிலையம் தற்பொழுது வந்தடைந்திருக்கிறார். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, அதே போல மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி, பெரியசாமி, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், சக்கரபாணி உள்ளிட்ட அமைச்சர்களும் ராசா பாலு உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அரசு முறை பயணத்தை முடித்து சென்னை திரும்பிய முதல்வருக்கு சென்னை பழைய விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் சென்னை பழைய விமான நிலையம் மீனம்பாக்கம் முதல் ஆலந்தூர் வரை இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை வழிநெடுகிலுமே திமுக கட்சி கொடிகள் முதல்வரை வரவேற்பதற்காக வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல திமுகவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்பதற்காக பழைய விமான நிலையம் நுழைவாயிலில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். விமான நிலையத்திற்கு வெளியே சாலையின் ஓரமாக ஏராளமான கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டு முதல்வரை வரவேற்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் வழிநெடுகிலும் நின்று கொண்டிருக்கின்றனர். பானு, விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.